ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 27 அக்டோபர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 6 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்கில் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியா ஆசியன் டைஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியா ஆசியன் சப்மிட். ஸோ இது வந்து வெர்ச்சுவல் மீட்டிங் ஆன்லைனில் நடந்திருக்கும். ஸோ இதில் என்னென்ன பேசியிருக்காங்க, தென் இதோட ஸ்டாட்டிக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லேயும் முக்கியம், அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா 22nd ஆசியன் இந்தியா சப்மிட். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மலேசியாவில் இருக்க கேபிட்டல் பார்த்திங்கன்னா கோலாலம்பூர், அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஷியன் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து நம்ம 2026க்குள்ளே இன்னும் டீப்பனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக வந்திருக்கிற நியூவஸ்ட் மெம்பரை வெல்கம் பண்ணியிருப்பார், டைமூர் லிஸ்டி அப்படிங்கிறவங்கள. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஆசியனுக்கும் என்ன மாதிரி பாப்புலேஷனில் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா, ரெண்டு பேர்த்தோடதையும் பார்க்கும்போது குளோபல் பாப்புலேஷனில் 1/4 வந்து நம்மளும் ஆசியனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் ஹிஸ்டாரிக்கலாக டைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆசியனுக்கும் இந்தியா ட்ரேடு வந்து கூட்ஸ் அக்ரிமெண்ட் போடுறத பற்றி பேசியிருப்பார், ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து 2026லேருந்து 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளான் பற்றி சொல்லியிருப்பார். இதில் என்ன பண்ணணுன்னா, வணிகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷனு, ஃபுட் செக்யூரிட்டி, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்க்ளூஷன் பண்ணணும், ஃபுட் செக்யூரிட்டி, ரெசிலியன்ட் சப்ளை செயின், என்ன மாதிரி குளோபல் சேலஞ்சஸ் வளர்ந்தாலும் இது எப்போவுமே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போவுமே இந்தியா வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் தான் இருப்போம். நம்ம வந்து மனிதாபிமானத்தில் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பேரிடர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த டெரரிசம் ரிலேட்டடாக வந்து நிறைய இருக்கிறதுனால அதுக்கு ஃபைட் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெண்டுதும் சேர்ந்து யூனிட்டியாக வந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டூரிசம், எஜுகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நம்ம ரெண்டு பேத்துக்கும் இருக்குது. தென் பீப்புள் டைஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ இதான் பேசிக்காக வந்து இந்த சப்மிட்டில் அவங்க பேசியிருப்பாங்க. இந்த சப்மிட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு என்ன மாதிரி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பேசிக்காக வந்து இந்தியாவுக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆசியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாம். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். சவுத் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏஷியன் நேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து அதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு தான் ஆசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 10 கண்ட்ரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மியான்மர், வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், ப்ரூனே, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாண்டு, நெக்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1967 பேங்காக், தாய்லாண்டில். இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ஜகர்த்தாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்களோட நோக்கம் வந்து ஆக்சுவலாக இது எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும், ரீஜனல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், மெம்பர் ஸ்டேட்ஸ்குள்ளே ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், அதுக்காக தான் க்ரியேட் பண்ணது. ஸோ இந்தியா வந்து ஃபார்மலாக வந்து எப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1992ல் வந்து ஒரு செக்டோரல் டயலாக் பார்ட்னராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டயலாக் பார்ட்னராக ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் இதோட பேசிக்கானது. மெயினாக இந்த கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, ரீசெண்டாக இப்போ என்ன மாதிரி பேசியிருக்காங்க, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ பேசிக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைக்ளோன். இப்போ நம்ம பார்த்தோம், எஸ்டர்டே கூட பார்த்தோம், சைக்ளோன் மும்தா அவங்கிற ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சைக்ளோனுக்கு பேர் வச்சது தாய்லாந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஸோ அதனால் இந்த பக்கம் இருக்கிற ஆந்திரா,
கீழே சென்னை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ப்ராப்ளம் வருது. மெயினாக இப்போ ஆந்திரா கிட்ட வந்து இப்போ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, சைக்ளோனோடைய எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இன்டென்சிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சைக்ளோன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைக்ளோன் அப்படின்னா எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நேற்றே பார்த்தோம். ஏன்னா அந்த சைக்ளோன் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வருவாங்க. லைக் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், இந்த மாதிரி ஒரு 13 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சில நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆர்டரில் வைப்பாங்க. இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரு சைக்ளோன் வந்துச்சு, சக்தின்னு சொல்லிட்டு. அது நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வச்சாங்க. இப்போ அடுத்த சைக்ளோன் பார்த்திங்கன்னா முன்தா வந்திருக்கு. இது வந்து தாய்லாந்து வச்சாங்க. அடுத்த சைக்ளோன் வந்து UAE வைப்பாங்க. இப்படியே இந்த மாதிரி ஆர்டராக வரும். ஸோ இப்படி தான் சைக்ளோனுக்கு நேம் வைக்கிறாங்க. இப்போ இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபியில் முக்கியம், GS பேப்பர் 1ல், நெக்ஸ்ட் பிலிம்ஸ்லேயும் முக்கியம். சைக்ளோனுங்கிறது வந்து லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுறது. அதிகப்படியான வெப்பம் ஃபார்ம் ஆகி லோ ப்ரெஷர் கிட்டத்தட்ட ஒரு 27 டிகிரி பக்கம் வெப்பம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும், அது இன்வெர்ட்டில். ஸோ இது சைக்ளோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே வந்து சென்டரில் வந்து லோ ப்ரெஷர், இதுதான் அந்த சென்டர், இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா இதுதான் பூமி அப்படின்னா இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியரில் சைக்ளோன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸில் இப்படி சுற்றும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இதே வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறப்போ அப்படியே ஆப்போசிட் அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன். இப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்களா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நம்ம வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் தானே, அதனால் நமக்கு சைக்ளோன் வந்து இப்படி தான் சுற்றும். ஒரு காயில் மாதிரி, ஒரு ஸ்னேக்கோட காயில் மாதிரி இருக்கும். அதனால தான், ஏன்னா ஆக்சுவலாகவே வந்து சைக்ளோனோட பேரே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா காயில் ஆஃப் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் வந்து எப்படி ஸ்னேக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி காயில் சுற்றி படுத்துருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நேம் ஆக்சுவலாக வந்துச்சு, காயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸில் இப்படி சுற்றும். ஸோ அதுதான் வந்து இங்கே பேசிக்காக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சைக்ளோனில் 2 இருக்குது. ஒன்று வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன். ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து ஈக்குவேட்டர் இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன். இதே போலார் ரீஜன் கிட்ட ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் அல்லது டெம்பரேட் சைக்ளோன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சைக்ளோன் வந்து ஈக்குவேட்டரில் ஃபார்ம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேட்டரில் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் அங்கே எப்போவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ அது வந்து பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ரொம்ப வெப்பமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து சுற்றுது பார்த்திங்களா, அதில் தான் க்ரியேட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து காற்று வந்து இப்படி நேராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இப்படி நேராக போயிட்டுருக்குன்னா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்னா டிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும், இப்படி திருப்பி விட்ரும் காற்றை. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எப்போவுமே ரைட் சைடில் திருப்பி விட்ரும். இப்போ இந்த பக்கம் வருதுன்னா இதோட ரைட் சைடு இது தான், அது மாதிரி இந்த பக்கம் வருதுன்னா இதோட ரைட் சைடு இது தான், அதே மாதிரி இந்த பக்கம் வருதுன்னா இதோட ரைட் சைடு இது தான். இப்படியே திருப்பி விடும் போது ஒரு ரொட்டேஷன் ஆகி இப்படியே வர்றது. ஸோ இந்த மாதிரி அதனால தான் இந்த சைக்ளோனோட இமேஜ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. நார்த்தன் ஹெமிஸ்பியரில் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும் ரைட் சைடில். ஸோ அதை தான் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டரில் இருக்காது, அதனால தான் சைக்ளோன் ஈக்குவேட்டரில் ஃபார்ம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீடு வந்து ஸ்மால் வேரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மேலே இப்போ வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போச்சுன்னா இதுதான் ட்ரோபோபாஸ் அப்படின்னா இப்படி மேலே போய் இப்படி டைவர்ட் ஆகிறது, அப்பர் டைவர்ஜன் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து நிறைய இடத்துல நிறைய பெயர்கள் வச்சு சொல்கிறோம். இப்போ நம்ம தான் வந்து அதை சைக்ளோன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைனாலெல்லாம் டைஃபோன்னு சொல்லுவாங்க, நார்த் அட்லாண்டிக் ஈஸ்டர்ன் பசிபிக்லாம் ஹரிக்கேன்ஸ்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா சதர்ன் யூஎஸ்ஏலாம் டொர்னடோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து நார்த் வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சவுத் வெஸ்ட் பசிபிக்கில் இந்தியன் ஓஷனில் மட்டும்தான் இது சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யார் நோடல் ஏஜென்சி அப்படின்னு அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். இப்போ இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு 13 கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து நேம்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதுபடி ஆர்டராக வைப்பாங்க.
நெக்ஸ்ட்டு சைக்ளோன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் வந்து 2 டைம் வந்து மார்ச் டு மே ஒரு டைம், தென் அக்டோபர் டு டிசம்பர் இப்போ வந்திருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சக்தி வந்துச்சு சைக்ளோன் அந்த மாதிரி. ஏன்னா நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 சைடு இந்த பக்கம் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ சைக்ளோன் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இதுதான் நடுவில் இருக்கிற அந்த ரீஜன் தான் பார்த்திங்கன்னா ஐ. இது வந்து வார்ம் ஏர் கூல்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஐன்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டெரிலைசேஷன் இம்யூனைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் ஃபில். இப்போ தெருநாய்கள் பற்றி நம்ம நிறைய நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சுயோமோட்டோவோ கேஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்னா யாரும் வந்து பெட்டிஷன் போடாமல் அவங்களாம் அந்த கேஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, பப்ளிக் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களே எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த தெருநாய்கள் ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லி அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கருத்தடை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரேபிஸ் வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, பப்ளிக்லாம் வந்து இந்த தெருநாய்கள்னால இஷ்யூ வந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி செய்கிறது வந்து மாதம் பார்க்கும்போது கம்மியாயிட்டே போகுது. அதுவும் இப்போ ஆகஸ்ட் மாதம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன காரணம், நீங்கள் வந்து கருத்தடை பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து ரேபிஸ் வேக்சின் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற நியூஸ் என்ன, இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும், கேஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரூல்ஸ் பேர் வந்து ஏபிசி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 2023 கொண்டு வந்தாங்க. இது வந்து த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. இப்போ இந்த ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அனிமலை போய் என்ன பண்ணிடக்கூடாது, கருத்தடை பண்ணுறேன்னு சொல்லி கருத்தடை பண்ணி அதை கொல்லக்கூடாது, அதை டார்ச்சர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அதனால இந்த ரூல்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 கீழே வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே என்ன செய்வாங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் தெருநாயோட பாப்புலேஷனை தான் கண்ட்ரோல் பண்ணணும், தெருநாயவே கொல்லணுங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூல்ஸில் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கருத்தடை போடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நிறைய நோய்கள் வரும், இந்த ரேபிஸ் மாதிரி நோய்கள் வரும், அதுக்கு வந்து வேக்சின் போடுறது, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பாடு வைக்கலாம். ஸோ அதுவும் வந்து ரூல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்திங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2001 இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஏபிசி ரூல்ஸு 2023 அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து டாகை வந்து தெருநாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு கம்யூனிட்டி அனிமல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தெருநாய்க்கு வந்து ஓனர் தான் இல்லை, ஆனால் அதுக்குன்னு ஒரு லோக்கல் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அங்கே தானே அது வாழுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே கொண்டு போய் விட்டாலும் கரெக்டாக தன்னோட பிளேஸுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி அனிமல்னு நம்ம சொல்லலாம், அதை நம்ம தெருநாய் அப்படின்னு சொல்கிறத விட. ஓகேவா, அதை தான் இந்த ரூல்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூல்லே பார்த்திங்கன்னா ரூல் நம்பர் 20 தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறத பற்றி, நம்ம தெருநாய்னு நம்மளே சொல்லக்கூடாது, கம்யூனிட்டி அனிமல்ஸ்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறத பற்றி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து அங்கே இருக்கிற ரெசிடெண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசிடெண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அப்பார்ட்மெண்ட் ஓனர் அசோசியேஷன் அல்லது லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டடாக ஒரு ஃபீடிங் ஸ்பாட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் என்ட்ரி பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் ப்ளே ஏரியாஸுக்கெலாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இப்போ ப்ராப்பராக அந்த ஒரு டைமிங்க்கு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கணும். நினச்ச இடத்துல நினச்ச பிளேஸில் வைக்காமல் அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டடாக ஒரு ஃபீடிங் ஸ்பாட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமும் இந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51A கிளாஸ் ஜியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது நம்மளுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிட்டிசன்ஸ்க்கு. ஏன்னா இறக்கம் காமிக்கணும், கம்பேஷன் இருக்கணும், லிவிங் கிரியேச்சர் உயிருள்ள ஜீவன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது மேலே இறக்கம் காமிக்கிறதே ஒரு சிட்டிசனோடைய ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர், நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கோமோ அது மாதிரி அதுவும் ஒரு உயிர். ஸோ இறக்கம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது ரிலேட்டடாக வந்து என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு நல்ல ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட் தெரியும். 2014 ஜல்லிக்கட்டு கேஸ் வந்துச்சு. இந்த கேஸில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நாகராஜா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அனிமலோட லைஃப் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 வந்து இருக்குது ரைட் டு லைஃப்பில். ஈவன் அதுக்கும் வந்து உரிமை இருக்குது. அதுவும் டிக்னிட்டியோடு இருக்கணும், அமைதியாக ரைட் டு லிவ் பீஸ்ஃபுல்லாக வாழணும், அதோட லிவிங் பீயிங்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடந்திருக்கும் ரீசெண்டாக. த பாம்பே ஹைகோர்ட் இன் ஷர்மிளா சங்கர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023லேயுமே இப்போ சாப்பாடு வச்சுருப்பாங்க ரெசிடென்ட்ஸு. அவங்க வந்து வச்சதுக்கு அகேன்ஸ்டாக அங்கே இருக்கிற சொசைட்டிஸ்லாம் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க, சாப்பாடு வைக்கக்கூடாது டாகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக ஒரு கேஸ் நடந்திருக்கும், ஷர்மிளா சங்கர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாப்பாடு வைக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன மாதிரி கேசஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படி சொல்லி. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே போயுமே வைக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டான ஒரு ஸ்பாட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக கான்ஃப்ளிக்ட் வராமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரிப்பேர் ஃபார் ஜன்ஜைத்யா கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து கூப்பிட்றாங்க. இது 5th டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து November 15 வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம், ட்ரைபல் ஐகான் பிர்சா முண்டா அவருடைய 150வது பிறந்தநாள். ஸோ இந்த மாதிரி 150வது பிறந்தநாள், 100வது பிறந்தநாள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சமயம் அவங்கள பற்றி, அந்த ட்ரைபல் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து அவங்க முக்கியமான அந்த ஸ்கீம்ஸ், ட்ரைபல்ஸ்க்காக கொண்டு அந்த ஸ்கீம்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி ஜன்ஜத்தி ஆதிவாசி நியாய மகா அபியான் சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு ஒரு 75 பேர் இருக்காங்க. ஸோ அதில் இருக்க அந்த குரூப்ஸோடைய சமூக பொருளாதார டெவலப்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதுக்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உட்காஸ் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது காம்ப்ரிஹென்சிவாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரைபல்ஸில் பார்த்திங்கன்னா சிக்கிள் செல் எலிமினேஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இரத்த சோகை மாதிரி ஒரு லைக் அனிமிக் மாதிரி தான், பட் அது சிக்கிள் செல்னு சொல்லிட்டு ஜெனிக்காக வரும். இது வந்து இதுக்காக வந்து அது மெயினாகவே வந்து இப்போ ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு தான் வருது. ஸோ இதையும் வந்து எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஏக்லவ்யா மாடல் ஸ்கூல்ஸ் அவங்களுக்காகவே கொண்டு வந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஸ்கூல், இதை பற்றி பார்க்கலாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதி கர்மயோகி அபியான். ஆதி கர்மயோகி அபியான்ங்கிறது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்டு வரணுங்களுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் பேசியிருப்பாங்க. ஸோ இதில் பேசிக்காக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஜன்ஜத்யா கௌரவ் திவாஸ் அப்படிங்கிறது வருஷம் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க ட்ரைபல்ஸ்க்காக. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரொமோஷன் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய ட்ரைபல்ஸ் ரிலேட்டடான மூமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. இதில் இந்த ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டரோடைய மியூசியம் வந்து ராஞ்சியில் வச்சுருப்பாங்க பிரைம் மினிஸ்டரு. வருஷம் November 15 அப்போ இவரோட பிறந்தநாளை வந்து பிர்சா முண்டா அவருடைய பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அவர் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து நினச்சி பண்ணாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா எப்போ பிறந்தார், இவர் தான் பிர்சா முண்டா. இந்த இமேஜில் தெரியுது பார்த்திங்களா, இவர் தான். இவர் வந்து November 15 1875 பிறந்திருப்பார். இவர் வந்து எந்த ட்ரைபை சேர்ந்தவர் அப்படின்னா முண்டா ட்ரைப். அதனால தான் இவருக்கு பேர் பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் டைமில் இவர் ரொம்பவே வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையே. நெக்ஸ்ட்டு வந்து சேட்டலைட் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டு பி லான்ச்டு நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேட்டலைட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஸோ இஸ்ரோ இந்த சேட்டலைட் பேர் பார்த்திங்கன்னா CMS-03 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து November 2 லான்ச் பண்ணாங்க ஸ்ரீஹரிகோட்டாவில். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, GSAT-7R அப்படின்னு சொல்லிட்டு. இதை எந்த வெஹிக்கிளில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4000 kg வெயிட்டு, நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அது இந்த வெயிட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, LV-M3 அப்படிங்கிறது. ஏன்னா சந்திராயன் கூட அப்படி தான் எடுத்துகிட்டு போனாங்க, சந்திராயன் 3. ஸோ அதனால் வந்து அது இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் ஹேஸ் ஃபெயில்ட். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மங்கி பாத் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருப்பார். இது வந்து அவர் பேசினது 127வது எபிசோடு ஆஃப் திஸ் மந்த்லி ரேடியோ அட்ரஸ் பண்ணியிருக்கார் மங்கி பாத்தில். ஸோ இதை நிறைய பேசியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சாந்த் ஃபாஸ்டிங் இருக்காங்க. இப்போ காலையில் சூரியன் உதயம் ஆரம்பிக்கிறது சூரிய மறைவு வரைக்கும் சூரியனுக்காக வந்து விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதை பற்றி பேசியிருப்பார். ஜிஎஸ்டி வந்து ஸ்லாப் கம்மி பண்ணியிருக்கோம், இதனால் ஃபெஸ்டிவ் சீசனில் ரொம்ப நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். இதில் ரொம்ப நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பேஜ் கேஃபே நல்லா இருந்துச்சு. இதை வந்து நம்ம மெயின்ஸில் வந்து ஏதாவது கோட் பண்ணலாம். பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு, இப்போ வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக கூட சொல்லலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கார்பேஜ் கேஃபே அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய முனிசிபல் கார்ப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 1/2 kg கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது, இதில் உங்கள்கிட்ட மணியே வாங்க மாட்டாங்க. நீங்கள் வெறும் அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கொடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதிலேருந்து 2 விஷயம் நமக்கு வந்து நடக்கலாம். வின் சுச்சுவேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ஹங்கர் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனும் ரெடியூஸ் ஆகும். ஸோ 2மே நமக்கு ஒரே டைமில் நடந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதை பற்றியும் பெருமையாக சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ அக்டோபர் 31 பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவருடைய பிறந்தநாள். ஸோ 115th சேம் இவருக்கு மாதிரி இவங்களுக்கும் 150th பிறந்தநாள். ஸோ இதில் வந்து இந்தியன் டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷோகேஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு யூனிட்டி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. சர்தாருங்கிற பேர் வந்து பர்தோலி சத்தியாகிரகாவில் வந்து சர்தார் அப்படின்னு மீன்ஸ் லீடர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இவரை பற்றி நம்ம அப்போ படிப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் அப்போ வரும்போது நம்ம அப்பயும் பார்ப்போம். அதை பற்றி பேசியிருப்பார். தென் காஃபியை பற்றி பேசியிருப்பார், இந்தியாவோட காஃபி ப்ரொடக்ஷன் பற்றி. ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்திங்கன்னா காஃபி உற்பத்தி பண்ணுறதுல கர்நாடகா ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து கேரளா, தேர்டு வந்து தமிழ்நாடு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதை பற்றி பேசியிருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் மெயினாக வந்து செவராயன், அப்புறம் நீலகிரி, ஆனமலை, இங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் காஃபி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா November 7 அந்த சமயத்தில் தான் 150வது இயர் ஆஃப் செலிப்ரேஷன் வந்தே பாரதம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாடியிருப்பார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எப்போனா November 7. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அது கம்போஸ் பண்ணது சான்ஸ்கிரிட்டில். ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய 115th இயர் ஆஃப் ஆனிவர்சரி, 115th இயர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்த டேட் வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.